இன்றைக்கி பன்னு பண்ண போகிறேன். ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு சிறிய ஃப்ளாஷ்பேக். எங்கள் அம்மாவுக்கு பண்ணுனா ரொம்ப பிடிக்குமா. அவங்க ஊரில் இருந்தால் அப்பா நிறைய பன்னு வாங்கி தருவாங்க. அதனாலேயே ஒரு சின்ன ஓவன் வாங்கி அப்பப்போ நானே பண்ணிக்கலான்னு பார்க்குறேன். ஆனால் எப்படி பண்ணணும்னு தெரிலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. வீட்டிலே ஒரு பெரிய ஆளை வச்சுட்டு கேட்கலாமா, நானே இன்றைக்கி பன்னு பண்ணி தர்றேன்னு சொல்லி கொஞ்சோண்டு மாவு போட்டு இன்றைக்கி ஈஸ்ட் வேறு நல்லா ஆக்டிவேட் ஆகிருந்துச்சு. அதனால் நல்லா பட்டரெல்லாம் போட்டு உருட்டி கண் மூக்கு பொட்டு எல்லாம் வச்சு அழகாக ஒரு மணி நேரம் கழித்து வந்து பார்த்தா நல்லா புஃப்னு வந்துச்சு. அப்புறம் 2 குத்திட்டு குட்டி குட்டியாக 3 பன்னு நல்லா ரவுண்ட் ஷேப் கொண்டு வந்து லைனாக அடுக்கி வச்சிட்டேன். அப்புறம் மேலே அந்த எண்ணெய்லாம் தடவிட்டு திருப்பியும் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு தான் உள்ளே தூக்கி வைக்கணுமா. அப்போ தான் இன்னும் நல்லா புஃப்னு வருமா. அப்போ தான் எனக்கு ஒரு யோசனை, 2 பண்ணை மட்டும் உள்ளே வச்சுட்டு ஒன்றை பொரிப்போம் நல்லா இருக்கணும். ஆனால் அங்கே தான் தப்பு பண்ணிவிட்டு பொரிச்ச எண்ணெய் கறித்துணியை வச்சு தூக்கும்போது லைட்டாக என் கை விரலில் கொட்டிட்டு அப்புறம் அதுக்கு கழுவி ஐஸ் போட்டு தேங்காய்லாம் வச்சு விட்டேன். ஒரே எரிச்சல். அப்புறம் அந்த ஓவனில் வச்சு எடுத்து பார்த்தது பண்ணு மாதிரி இல்லாட்டியும் உள்ளே சாப்பிட்டா தான் இருந்துச்சு. ஆனால் எங்கள் அம்மாட்ட கொடுத்தா சிரிக்கிறாங்க, என்ன கதையோ. ஆனால் பொரிச்சது நல்லா இருக்குன்னு சொன்னேன். ஆனால் என் கை கொஞ்ச நேரத்தில் குட்டி எரிமலை மாதிரி ஆகிட்டு. அதனால எண்ணெய்னா தூக்கும்போது இடிக்கல தான் தூக்கணும் இனிமேல்.